அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடக ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழோடபடி குரோதி வருஷம் வைகாசி மாதம் 19 முதல் ஆனி மாதம் 28 வரை. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருடங்களாக உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்குது. கண்டகச்சனி ஒரு 3 ஆண்டு காலம், அதன் பிறகு தற்போது ஒரு 2 ஆண்டு காலம் நீங்கள் அஷ்டமச்சனியின் அவஸ்தையில் இருக்கிறீர்கள். பெரும்பாலும் சனி பகவான் என்றாலே 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி காலங்களில் முன்ஜென்ம கர்மா பலனை கொடுத்து விடுவார். ஈவு இரக்கமில்லாமல் அதிக கஷ்டங்களை கொடுப்பார். கடக ராசி அன்பர்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக கடகராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் ஒவ்வொரு வீடுகளாக கடந்து 4 வருடங்களுக்கு பிறகு வைகாசி மாதம் 19ஆம் தேதி மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு தெய்வமே மன இறங்கி உங்களுக்கு நல்லருள் புரிகிறது. வைகாசி 19 முதல் இந்த குரோதி வருடம் முழுவதும் கடகராசி வரை தான் செவ்வாய் பகவான் வரப்போகிறார். அவர் ரிஷபத்திலும் மிதுனத்திலும் கடகத்திலும் மெதுவாக சஞ்சாரம் செய்ய போகிறார். மேசராசியில் மட்டும்தான் 42 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடகராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது இப்போ ஒரு 4 வருட காலமாக கடகராசி என்பதற்கு தொழில் வேலையில் ஒரு போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். பெரும்பாலும் தொழில் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத வருமான நிலை. ஒரு பக்கம் பார்த்தா சனி பகவானுடைய தொந்தரவுகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவனுடைய தொந்தரவுகள். குரு பகவான் எந்த நிலையில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் கடகராசிக்கு பெரும்பாலும் நன்மையை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து 3ஆம் பார்வையால் செவ்வாயை பரிசுகிறார். இந்த செவ்வாய் சனி பார்வை சுய ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் இருந்தாலும் இது பொது பிரச்சனை. நாட்டு மக்களுக்கே ஏதோ நோய் நொடி தொந்தரவுகள் வரும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். இது நாட்டு மக்களுக்கே ஒரு தொந்தரவுகளை தரக்கூடியது. சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் பார்வையோ சனிச்செவ்வாய் கூட்டணியோ இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும், பங்காளிகளுக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும், நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லைங்க சட்ட சிக்கல் வரும், தன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதங்கள் வரும், திருமணம் தடை தாமதப்படுத்தும். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்நியம் இல்லாமல் செய்துவிடும். ஆக மொத்தத்தில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் செவ்வாய் பகவான் இருந்தார் என்றால் ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்ந்து நல்ல நிலையில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்துடன் வாழலாம். கடக ராசி அன்பர்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இப்போ வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வேலை தேடுங்க, உடனே வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நல்ல இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். கடந்த 4 வருடமாக சுபகாரியங்கள் இல்லாமல், திருமணம் இல்லாமல், வீடு மனைய நிலமோ வண்டியோ வாகனமோ இப்படி வசதி வாய்ப்புகள் உயராமல் கடகராசி என்பர்கள் கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த கஷ்ட காலங்கள் தீருகிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடோ மனையோ நிலமோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும்போது கடகராசி என்பதற்கு தொழில் வேலையில் நல்ல வருமானங்களை கொடுக்கப் போகிறார். அதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வைகாசி 19 முதல் ஆனி மாதம் 5 வரை கேது பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்கு 3வது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு உண்டான எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்குண்டான பலாபலன்கள் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கடகராசி அன்பர்கள் பெறலாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா கேது 3வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்கள் எதையும் தைரியமாக முயற்சி செய்ய மாட்டீங்க. ஏனோ தானோ அப்படின்னு ஒரு விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிலையாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரபகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். இது உங்களுக்கு ஒரு பெட்டரான அமைப்பு. லாபத்திற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய் நொடி தொந்தரவுகள், கடன் காட்சி பிரச்சனை, அசிங்க அகுமானம் கெட்ட பெயர், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தீர்வுக்கு வரும். படிப்பு தடை, உயர்கல்வி தடை இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கும். உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமச்சனி என்றால் அவஸ்தை, தடை, தாமதம், கடன், நோய். ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லா வழியிலும் அந்த உடல் அவஸ்தைப்படும். கணவன் மனைவிக்குள் தொந்தரவு, பிரச்சனை, பிரிவினை, ஒற்றுமை இல்லாத தன்மை, நண்பர்கள் உறவினருக்குள் பகை, விரோதம் இதெல்லாம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரும். ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். கலத்தரக்காரகன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை தொழில் வருமான தொந்தரவுகள் நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு 100% பிரச்சனைகள் கடகராசி அன்பர்கள் வைகாசி 19ஆம் தேதி முதல்ல நீங்கள் தீர்வுக்கு கொண்டு விடலாம். அதாவது தெய்வமே மன இறங்கி உங்களுக்கு நல்லருள் புரிய போகிறது. 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் கடகராசியை பரிசுகிறார். தோண்டு போய் தோல்வியில், சோதனையில், வேதனையில் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முடிவு எடுக்கலாம், தைரியமாக முயற்சி செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். செவ்வாயினுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. கடகராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்களில் ஏற்பட்ட விரய செலவுகள் நீங்கும். ஒரு சிலர் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. தன்னுடைய வீட்டை செவ்வாயே பார்வை செய்யும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனை, ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது. கடகராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு அபரிவிதமான செல்வ சேர்க்கையும் நல்ல தொழில் வேலையும் கிடைக்க போகிறது. கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய 42 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. உபஜெயஸ்தானமான 11வது வீட்டிலே வைகாசி மாதம் 20 முதல் குருபகன் கிழக்கே உதயமாகிறார்.
கடகராசி என்பதற்கு உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும். இனிமேல் லாபங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் குறையும். கடகராசி என்பதற்கு தொந்தரவுகள் நீங்கி சுகமான அனுபவங்களை இனிமேட்டு பெற போகிறீங்க. குரு பலனும் வருகிறது. கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி ஆட்சி பலம் வரும்போது எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் நீங்கள் கடந்த கால 4 வருட பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வந்து விடலாம். காவல்துறை, இராணுவம், இன்ஜினியரிங், மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். காவல்துறை, இராணுவம், இன்ஜினியரிங், மருத்துவம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சுய தொழில் தொடங்கக்கூடியவர்கள், வியாபாரம் தொடங்கக்கூடியவர்கள், வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பவர்கள் முயற்சி செய்யலாம். சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.